ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். செல்வி ஹால்பெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வாங்க நம்ம இன்றைக்கி பூரிக்கு எடுத்து பொட்டேட்டோ மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல உருளைக்கிழங்கு உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வெங்காயம் வேணுமோ அந்த வெங்காயம் நீட்டு வாக்கில் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுங்கள். காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகாவும் ஆட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம துருவி வச்ச இஞ்சியை ஒரு சின்ன ஸ்பூன் அளவு தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பும் போடலாம். நான் இன்றைக்கி போடலை. கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம தேவைக்கேற்ப தண்ணி ஆட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணுங்கள். ஏன்னா பொட்டேட்டோவில் நீங்கள் சால்ட்டு போட்டு வேக வச்சுருப்பீங்க. சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் கடலை மாவு தண்ணியில் கரைச்சி அதையும் ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்து வந்த உடனே பொட்டேட்டோ ஸ்மாஷ் பண்ணி இந்த மாதிரி இறக்கி வச்சுட்டிங்கன்னா பொட்டேட்டோ மசாலா